இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 26ஆம் தேதி தாயாம் திரு அவை இயேசுவினுடைய தாயான புனித கன்னிமரியாளுடைய பெற்றோர்கள் புனித சுவக்கின் மற்றும் புனித அன்னம்மாள் இவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, முதலாக இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்விக்கான பதில் விவிலியத்தில் இவர்களுக்கான எந்த குறிப்புமே கிடையாது. ஆனால் புரோட்டோ இவஞ்சேலியம் அப்படி என்று சொல்லப்படுகிற திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத பல ஏடுகள் இருக்கின்றன, நற்செய்திகளும் இருக்கின்றன. அவற்றில் புனித யாகப்பர் எழுதிய ஒரு ஏட்டில் தான் இது குறிக்கப்பட்டிருப்பதாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, 2வது நூற்றாண்டில் இவர்கள் இருவரும் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவருமே கிபி 2வது நூற்றாண்டில் வாழ்ந்ததாக நம்ம அந்த ஏட்டில் வாசிக்கிறோம். இவர்கள் இருவருமே அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள் என்கிற காரணத்தினால் இயேசுவுக்கு தாத்தா பாட்டி என்கிற முறையில் அவர்கள் வருகிறார்கள். அப்படி என்றால் நமக்கும் இவர்கள் தாத்தா பாட்டி முறையில் தான் வரணும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் வசித்து கொண்டிருக்கிற அனைத்து தாத்தா பாட்டிகள் இவர்களுடைய ஒரு விழாவாக இன்றைக்கு நம்ம கொண்டாடலாம். இவர்களுடைய பாதுகாவலர்களாகவும் இந்த புனித சுவக்கின் மற்றும் புனித அன்னம்மாள் இருக்கிறார்கள். மிக சிறப்பான விதத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பத்தில் விசுவாசத்தை இன்றும் காத்து வருகிற, விசுவாசத்தில் நம்மை ஒவ்வொரு நாளும் வளர்த்தெடுக்கிற, நமக்காக அவர்களுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் தியாகம் செய்து நம்முடைய குடும்பத்திற்காக அன்றாடம் ஜெபித்து நம்முடைய குடும்பத்தினுடைய தூண்களாக இருக்கிற நம்முடைய வயதான பெற்றோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை வாழ்த்த இன்றைக்கு நம்ம உறுதி ஏற்போம். அன்புமிக்கவர்களே, புனித சுவக்கின் மற்றும் புனித அன்னம்மாள் 2வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களாக நான் சொன்னேன். அவர்கள் வாழ்ந்த ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார குடும்பமாகத்தான் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்த வருமானத்தில் 1/3 பகுதியை ஆலயத்திற்காகவும் மற்றொரு பகுதியை ஏழையருக்காகவும் 3வது பகுதியை மட்டுமே தங்களுடைய குடும்பத்தினுடைய செலவிற்காகவும் இவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றும் அந்த திரு ஏட்டில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பணக்காரர்களாக இவர்கள் இருந்தாலும் குடும்பத்தில் மழலை செல்வம் இல்லாமல் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல ஆண்டுகள் இவர்கள் இருவருமே மன வேதனையில் இருந்தார்கள் என்றும் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மன வேதனையில் இருந்தாலும் விசுவாசத்தில் குறைவுபடாமல் இறைவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி இறைவனிடத்தில் விசுவாசத்தோடு அவர்கள் மன்றாடி வந்தார்கள். வயது முதிர்ந்த ஒரு காலத்தில் தான் புனித அன்னம்மாள் கருவுற்று கன்னி மரியாவை பெற்றெடுத்தார் என்றும் இந்த ஏட்டில் நம்ம வாசிக்கிறோம். இவர்களிடமிருந்து இன்றைக்கு நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் கூட நேற்றைய வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. விதைப்பவருடைய உவமை, விதைப்பவர் கடவுள், விதைகள் இறைவார்த்தை, 4 விதமான அந்த நிலங்கள் என்பது இறை வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நம்முடைய இதயங்கள் அப்படி என்று சொன்னேன். நம்முடைய இதயங்கள் 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பலன் தருகிற நல்ல நிலங்களாக இருக்கின்றனவா என்கிற அடிப்படையான கேள்விற்கு இதற்கு முன்ன பலனளித்த நல்ல நிலங்களாக வாழ்ந்த 2 புனிதர்களுடைய விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம். புனித சுவக்கின் புனித அன்னம்மாள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறைவனுடைய சித்தத்தின்படி நடந்தார்கள். இறை வார்த்தையை தங்களுடைய உள்ளத்தில் தியானித்தார்கள். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். ஆசீர்வாதமாக அன்னை மரியாளையே அவர்கள் அந்த குடும்பத்தினுடைய பிள்ளையாக பாக்கியமாக பெற்றார்கள் என்பதைத்தான் இந்த வரலாற்று உண்மை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த விழாவினுடைய முதல் செய்தியாக குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்களுக்கு இருக்கிற தலையாய கடமையாகிய விசுவாசத்தை தங்கள் உள்ளத்தில் ஏந்தி பலன் தரும் விதமாக தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சிறியவர்கள் பெரியவர்களுக்கு விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கிற ஞான பெற்றோர்களாக வாழ வேண்டிய ஒரு அழைப்பைத்தான் இந்த புனிதர்களுடைய விழா நமக்கு செய்தியாக கொடுக்கிறது. உங்களுடைய தலையாய கடமை இந்த ஒரு காலகட்டத்தில் எங்களை பிள்ளைங்க மதிக்கலை, எங்களை யாருமே கன்சல்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களை யாரும் கண்டுகொள்வதில்லை அப்படி என்கிற தேவையில்லாத மனக்கலக்கத்தை விடுத்து குடும்பங்களினுடைய விசுவாச தூண்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு ஜெபத்தின் வாயிலாகவும் உங்கள் விசுவாச பகிர்வின் வாயிலாகவும்
குடும்பங்களை வளப்படுத்த இறைவன் இன்றைக்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து ஞான பெற்றோர்களாய் வாழ இன்றே முடிவெடுப்போம். இரண்டாவது செய்தியாக புனித சுவைக்கன், புனித அன்னம்மாள் இவர்கள் இருவருமே பிள்ளை பேர் இல்லாமல் பல வருடங்கள் வேதனையில் இருந்தார்கள் என்று சொன்னேன். ஆனால் விசுவாசத்தோடு விடாமுயற்சியோடு செய்த இறை வேண்டல் கடைசியாக அன்னை மரியாளே அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக பிறக்க காரணமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு நாள் ஜெபம் செய்துவிட்டு 2 நாள் ஜெபம் செய்துவிட்டு கடவுள் எங்கள் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறார் சாமி, எவ்வளோ தான் நான் ப்ரேயர் பண்ணுறது, எவ்வளோ தான் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறது, எங்கள் குடும்பத்துக்கு கடவுள் எந்த ஆசீர்வாதத்தையும் செய்ய மாட்டேங்கிறாரே அப்படி என்று மன சோர்வு அடைந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த 2 புனிதர்களும் சொல்லித்தருகிற அழகான இரண்டாவது பாடம், விசுவாசத்தோடும் விடாமுயற்சியோடும் இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபித்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார் என்பது தான் இவர்கள் தருகிற அழகான பாடம். ஆகவே ஜெபத்தில் மனத்தளர்ச்சி அடைந்து விடாமல் தொடர்ந்து ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம், இறை ஆசீரை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.